ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 19 எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு மீட்டிங் ஹாலை தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எல்லாருமே நான் குயின் ஃபேமிலியை விட்டு வெளியே போகணுன்னு தானே நினைக்கிறீங்க, அதனால நான் வெளியே போகிறேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறான். அப்போ செகண்ட் அங்கிள் குன்சான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோட அம்மா அவரை பார்த்த உடனே அவர் அமைதியாக உட்காந்துறாரு. அப்போ லேடி சாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் கேட்டிங்களா, இந்த லிட்டில் ராஸ்கல் குயின் ஃபேமிலியை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள், நான் குயின் ஃபேமிலியை சேர்ந்தவனா, அப்புறம் எதுக்கு நீங்கள் என்னை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, குயின் ஃபேமிலியோட நிலைமையை பார்த்தா குயின் மேன்ஷன் எப்போ வேணாலும் ஜாவோ மேன்ஷனாக மாறிடும் போர்க்கே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போவும் யாரும் என்ன இந்த குயின் மேன்ஷனை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கலையா, அப்போனா நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் குயின் ஃபேமிலியை சேர்ந்த சைல்டே கிடையாது, அதோடு இல்லாமல் நான் குயின் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகணும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல, அதனால் நீங்கள் உங்களோட இமேஜினேஷனை என் மேலே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ லேடி சாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் தைரியசாலி, நீங்கள் தானே இங்கே பிக் பர்சன், உங்கள் முன்னாடி தான் நான் ரூடாக நடந்துக்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா, நீங்கள் எங்களை ஹியூமன்ஸாவாக ட்ரீட் பண்ணீங்க, ஒன்றை பாரு, நீ சில வருஷமாக என்னோட அம்மாவுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, என்னோட அம்மா தான் இந்த குயின் ஃபேமிலியோட பிக் லேடி, உன்னோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க தானே, ஆனால் இந்த ஜாவோ ஃபெங்கோட சர்வெண்ட் கூட எங்களை இன்சல்ட் பண்ணான், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, என்னோட அம்மாவுக்கு மெடிசன் பில் தேவைன்னா கூட இந்த ஜாவோ ஃபெங்கோட டோரு முன்னாடி நைட்டு ஃபுல்லாக நிற்க சொன்னா, கடைசியில் லார்டு கியூக்கு என்னோட அம்மாவை சேவை செய்ய சொன்னா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட செகண்ட் அங்கிள் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த நாய் என்ன கேவலமான வேலை செஞ்சா தெரியுமா, இவ என்னோட அம்மாவை அவனை சந்திக்க சொன்னா, இந்த ஜாவோ ஃபெங் என்னோட அம்மாவை நெருப்பு குழியில் தள்ள பார்த்தா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, என்னோட அம்மா உங்களோட யங்கர் சிஸ்டர் தானே, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க தானே, ஆனால் நீங்கள் வெறும் லெவல் 2 மெடிசன் பில்லை மட்டுமே தயாரிக்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் எப்போவுமே இந்த உமனுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் அதை பற்றி எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ லேடி சாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே பாருங்கள், இந்த லிட்டில் ராஸ்கல் பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் அங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பிரதர், இங்கே என்ன நடந்தது, நான் ஃபேமிலி பிஸ்னஸ்க்காக கியூ எம்பையர்லேயே இருந்துட்டேன், சில வருஷமாக இந்த மேன்ஷனுக்கு வரவே இல்லை, ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மார்க்ரிஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்துக்காக நான் ஜாவோ ஃபெங்கை கண்டிச்சிட்டேன், லார்டு கியூ விஷயத்தில் என்னோட ஒய்ஃப் பண்ணது தப்பு தான், ஆனால் அது நம்மளோட குயின் ஃபேமிலிக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ செகண்ட் அங்கிள் என்ன கேட்குறாருன்னா, தேர்டு சிஸ்டரை நைட்டு ஃபுல்லாக ரூமுக்கு வெளியே நிற்க வச்சது நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்காவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மார்க்ரிஸ், அந்த பிரச்சனை ஏற்கனவே முடிஞ்சிட்டு, இப்போ குன்சன் கிராண்ட் மாஸ்டர் லியாங்க காயப்படுத்தினதுக்காக குயின் ஃபேமிலி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு செகண்ட் அங்கிள், எக்ஸ்பிளனேஷனா எதுக்கு, நீ குன்சானை ஃபேமிலியை விட்டு வெளியேற்றணும்னு நினைக்கிறியா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மார்க்ரிஸ், தேர்டு சிஸ்டர் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நீ ஏற்கனவே டிசைட் பண்ணியிருப்ப, என்னோட ஒப்பீனியன் எதுக்கு, சென்னர் சொன்னது சரிதான், இந்த குயின் ஃபேமிலி ஒன்றும் எங்களை வெல்கம் பண்ணலை, அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு செகண்ட் அங்கிள், தேர்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவங்களோட ஃபேஸை பாரு, சென்னர் சொன்னது போல் இவங்க எங்களை குயின் ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லேடி சாவோ, குன்யூச்சி நீ என்ன சொல்கிறன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா, அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும், குன் யுவான் ஹாங் அண்டு ஜாவோ ஃபெங், உங்களோட செல்ஃபிஸ் ஃபேஸை பார்த்தா எனக்கு டிஸ்கஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்காக என் மேலே கோவமாக இருக்கன்னு எனக்கு தெரியும், நான் மேஜஸ்டியை மேரேஜ் பண்ணிக்கல, அது மட்டும் நடந்திருந்தா நீ ராயல் ஃபேமிலியில் ஈஸியாக மெம்பர் ஆகிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில வருஷமாக நீ ஃபேமிலிக்காக என்ன பண்ண, இந்த ஃபேமிலி பிஸ்னஸுக்காக என்னோட ஃபாதர் அவரோட லைஃப்பை ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணார், ஆனால் நீ இந்த உமனோட பேச்சை கேட்ட, இது எனக்கு எம்பாரிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லேடி சாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மட்டும் இந்த குயின் ஃபேமிலியோட ஹவுஸில் இல்லைன்னா, இந்த குயின் ஃபேமிலி பல வருஷமாக உன்னை பார்த்துக்கலைன்னா, இந்த குயின் ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா உன்னால் சர்வேவே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேன்ஷன் என்னோட ஃபாதரோடது, இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பல வருஷமாக நான் வாழ்கிறதுக்கு தேவையானதை நானே தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.